ஸ்டாலின் அரசு இருந்தபோது என்ன சிஸ்டம் இருந்ததோ போலீஸ் சிஸ்டம் அதே தான் இப்போ இருக்குது. ஸ்டாலின் அரசு இருந்தபோது என்ன மின்சார திட்ட டிரான்ஜெக்ட்க்கு வந்ததோ அதான் டிஸ்ட்ரிபியூஷன் அமைப்பு அதான் இப்போ இருக்குது. ஸ்டாலின் இருந்த வரைக்கும் ஒரு பவர் கட்டில் ஒரு புடலங்காயில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் பதவியேற்ற 10ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பவர் கட்டு, பவர் ஃபெயிலியர், தடை, மின் தடை. ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் நீங்கள் குற்றஞ்சாட்டது தவிர மற்றபடி எதுவும் பெருசாக அங்கே வந்துட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா சும்மா தூக்கி பூமியில் வானத்திலிருந்து கொட்டா மாதிரி எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, அத்துமீறல், அது இது. அதில் தாவேகாவினரே பல இடங்களில் இன்வால்வ்டு. ஸோ அப்போ இது எதனால இது பதில் சொல்ல முடியுமா? உடனே விஜய் அந்த திருச்சியில் பேசுகிறாரு, இதுக்கெல்லாம் காரணம் போதை பொருள் தான். போதை பொருள் பயன்பாடு அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருந்தது, அப்போல்லாம் தடுக்கலை. அதான் இன்னைக்கு இதெல்லாம் 10ஆம் தேதி ஆரம்பிச்ச விஷயம் இல்லை. இந்த குற்ற சம்பவங்களுக்கு அடிப்படை காரணம் அந்த போதைப் பொருள் தான். ஆமாம் அப்படின்ற அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம நிறைய அது விஷயமா நம்ம சொல்லியிருக்கிறோம்.